ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி மேஷ்மெலோ. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேஷ்மெலோ நான் கடையில் வேண்டினது. இதை போல் நான் செய்கிற மேஷ்மெலோ வருதான்னு ஃபைனலாக பார்க்கலாம். இனி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்கோ. 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது அரை கப். 50 கிராம் பவுடர் சுகர். நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் அளந்தெடுக்கிறீங்களோ அதே கப்பில் சுகர் அளந்தெடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ரெண்டையும் நல்லா சளிச்சு கலந்து விட்டு கொள்ளுங்கோ. இதை ஒரு சைட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு ட்ரேயில் கீழே பட்டர் தடவி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் பட்டர் தடவி கொள்கிறேன். பட்டர் தடவினதுக்கு பிறகு நான் கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சுகர் கலவையை 3 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். இந்த மாவை ட்ரையில் எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா தட்டி போட்டுட்டு ஒரு சைட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் சுடுதண்ணி எடுத்திருக்கேன். இது 180 மில்லிலிட்டர் சுடுதண்ணி. இதில் நான் இந்த ஜெலடின் தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஜெர்மன் நாட்டில் இருக்கிறீங்களா நீங்கள் இதே வாங்கி செய்து கொள்ளலாம். இது 9 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் வரும். 2 டேபிள் ஸ்பூன் ஜெலடின் தேவை, அதனால 2 பேக்கெட் எடுத்துக்கொண்டேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து ஒரு சைட்டில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக மேஷ்மெலோ செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 250 கிராம் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். அதில் 120 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கொள்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நல்ல திக்கான சிரப்பாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. 3 நிமிஷத்தில் இந்த சிரப் இந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குது. இது தண்ணியாக இருக்குது. இன்னுமே இது நல்ல திக்காகிற வரைக்கும் நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் இது சரியான பதத்துக்கு நல்ல திக்காயிட்டுது. நீங்கள் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து அதில் நீங்கள் இதில் கொஞ்சம் சிரப்பை போட்டு நல்லா கையால் உருட்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்டான போலாக வரும். தண்ணியில் கரையாமல் இதை போல் வந்துச்சுதண்டா இது சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்க ஜெலடினை இதில் போட்டுக்கொள்கிறேன். ஜெலடின் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலந்து விட்டு கொண்டு இருங்கோ. சுகர் சிரப்போட ஜெலடின் நல்லா கலப்படணும். சுகரும் ஜெலடினும் கலந்து 2 நிமிஷத்தில் ஒரு ஒயிட் கலரில் நுரையாக வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேறொரு பவுலுக்கு மாற்றி ஆற விட்டதுக்கு பிறகு நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். இது அதிகமாக ஆறிச்சண்டா கட்டி ஆகிடும், பதம் பிழைச்சிடும். அதனால் 2 நிமிஷம் ஆறினா போதும். இதை 3 நிமிஷம் பீட் பண்ணினதுக்கு பிறகு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா வெனிலா சுகர் சேர்த்துக்கொள்ளுங்கோ. நான் இந்த வெனிலா சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். ஜெர்மன் நாட்டில் இருக்கிறவங்கள்டா இதே சேர்த்துக்கொள்ளலாம். இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 8 கிராம் பேக்கெட், 1 டேபிள் ஸ்பூன் வரும். வெனிலா சுகர் சேர்த்ததுக்கு பிறகு நல்ல திக்கான க்ரீம் பதம் வார வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்களா திக்கான க்ரீம் பதத்துக்கு வந்துடுது. இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்தாலே போதும். எனக்கு இதை பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு 6 நிமிஷம் தான் எடுத்துச்சுது. நீங்கள் இந்த க்ரீமை மேலே இருந்து போடும்போது இதை போல் விழணும். இதை பாதியை நான் கேக் ட்ரேயில் போட்டுட்டு பாதிக்கு ரோஸ் கலர் போட்டு பீட்டரால் கலந்து கொள்ள போகிறேன். கேக் ட்ரேயில் போட்டதும் கொஞ்சம் தட்டி விட்டு கொள்ளுங்கோ. அடுத்த பாதியில் நான் 3 சொட்டு ஃபுட் கலர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எல்லாமே ஒயிட் கலரில் செய்து கொள்ளலாம். இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு மேலால் போட்டுக்கொள்கிறேன். இதை போட்டதும் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கோ. உங்களுக்கு பிடிச்ச எந்த கலரில் வேணுண்டாலும் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளுங்கோ. இதுக்கு மேலே நான் முதல்லையே கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் சுகர் பவுடரை தூவி விட்டு கொள்ள போகிறேன். இப்படி செய்கிறதால உங்களுக்கு கடைசியாக நீங்கள் இந்த மேஷ்மெலோவை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதை ஒரு 8 மணித்தியாலத்துக்கு நான் இப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்கன்னா 5 மணித்தியாலத்துக்கு இதை வச்சு எடுத்தீங்களா செட் ஆகிடும்.
இது 8 மணித்தியாலமாக ரூம் டெம்பரேச்சரில் இருந்துட்டுது. இதை இனி கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இதை பாருங்கள், நீங்கள் கையால் எடுக்கும்போது ஒட்டாமல் வருது. ஏண்டா நிறைய கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போடாமல் விட்டுருந்தீங்களா இது நல்லா ஒட்டி இருக்கும், கலட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மேலே போட்டிருக்கிற கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஷ்ஷால் தட்டினீங்களே அது வந்துடும். நீங்கள் மேஷ்மெலோவை கட் பண்ண போகிற கத்தியிலையும் 2 பக்கமும் கார்ன்ஃப்ளவர் பூசிக்கொள்ளுங்க. அப்போ ஒட்டாமல் லேசாக கட் பண்ணப்படும். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தரமும் கட் பண்ணும் போதும் கார்ன்ஃப்ளவர் பூசிக்கொள்ளுங்க. நார்மலாக மேஷ்மெலோ ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் இப்படி கட் பண்ணினீங்களா லேசாக கட் பண்ணி பட்டுரும். என்னோட மேஷ்மெலோ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்களே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து நான் கடையில் வாங்கின மேஷ்மெலோ. இந்த அளவு சாஃப்ட்னஸோடு நான் வீட்டிலையே சுலபமாக செய்துட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.